மாணவிகளே, கணக்கியல் தகவலின் பயனீட்டாளர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். 2 வகையாக பிரிக்கிறோம். அக பயனீட்டாளர்கள், புற பயனீட்டாளர்கள். இந்த அக பயனீட்டாளர்களில் உரிமையாளர்கள், நிர்வாகம், பணியாளர்களை குறித்து விளக்கங்களை முந்தின கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது புற பயனீட்டாளர்கள். இந்த புற பயனீட்டாளர்களில் 7 நபர்களை நம்ம உள்ளடக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கடன் ஈந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள். இந்த கடன் ஈந்தோர் அப்படின்னு சொல்லும்போது தொழில் அமைப்புகளுக்கு கடன் வழங்கிய நபர்கள் கடன் ஈந்தோர். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள்ட்ட லோன் வாங்கியிருக்கலாம். இப்போ நமக்கு பணம் கொடுத்து உதவுனவங்க யாருன்னு சொன்னால் கடன் ஈந்தோர். அது வணிக வங்கிகள்னு சொல்லலாம் இல்லையா? பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இந்தியன் பேங்க், இப்படி பல்வேறு வகையான எந்த பேங்க்லாலும் வாங்கலாம். இது போக சில சூழ்நிலைகளில் இப்போ நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ பெரிய அளவில் கம்பெனி நடத்தும்போது ஷேர்ஸ் விற்பா, பங்குகளை விற்பா. அப்போ இந்த பங்குகளை நான் என்ன செய்யலாம், வாங்கி உனக்கு கேட்கலாம். இப்போ இந்த பங்குகளை வாங்கும்போது நம்ம உறுப்பினராகவும், அதே நேரத்தில் கடனீட்டு பத்திரங்களை கொடுக்குறோம், வெளியிட்டிருக்கான்னு வச்சுக்க. இந்த கடனீட்டு பத்திரங்களை வாங்கும் பொழுதும் நான் யார், கடன் ஈந்தோர். இது போக இன்னும் உனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், நீ டெபாசிட், அதாவது வைப்பு நிதி, என்னுடைய இப்போ பேங்க்கில் எப்படி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோமோ அதே போல் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிலேயே நம்மளுடைய வைப்பு தொகையை வைக்கலாம். இந்த சூழ்நிலையில் இவங்களுடைய வைப்பு தொகையை திருப்பி கொடுக்குற வரை அவங்க ஒரு கடன் ஈந்தோராக கருதப்படுகின்றனர். எனவே கடனீட்டு பத்திரதாரர்கள், அதுபோக பிற நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா இவங்க தான் கடன் ஈந்தோர். இப்போ இந்த கடன் ஈந்தோர் என்ன பயனுக்காண்டி எதிர்பார்ப்பாங்க, ஏன் கடன் கொடுத்துருக்குறாங்க, தனக்கு வட்டி கிடைக்கும். அப்போ வட்டி கிடைக்கிறது மூலமாக தங்களுடைய ஆதாயத்திற்காக, இன்னும் சொல்ல போனான்னா சப்போஸ் நிறுவனம் சரியான முறையில் இயங்கலை, அதனுடைய வளர்ச்சித்தன்மை, லாபத்தன்மை குறையுதா கூடுதாங்கிறத எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. காரணம் லாபம் இருந்தால் தான் வட்டியை கரெக்ட் நேரத்தில் கொடுக்க முடியும் இல்லையா? அதே போல் அதனுடைய லாபத்தன்மை அல்லது வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே அந்த வட்டி சதவீதத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா கூட்டி வழங்க முடியும். எனவே ஒவ்வொரு கடன் ஈந்தோர்களும் பிற நிதி நிறுவனங்களும் அந்த வணிகத்தினுடைய நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன் வெகு விரைவில் இருக்குமா என்பதை குறித்து அறிய விரும்புவர். 2வதாக முதலீட்டாளர்கள் என்பது முதலீடு செய்ய ஆர்வம் உள்ளவர்கள். சொன்னேன், பெரிய கம்பெனி தொடங்கியிருக்கிறோம், பெரிய பிஸ்னஸ் பெரிய அளவில் நடத்துகிறோம். இதில் தங்களுடைய முதலை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதலீடு பண்ணுவாங்க. பார்ட்னர்ஸ் மாதிரி எப்படி பார்ட்னராக சேர்றோமோ அந்த பார்ட்னருங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே செய்கிற உடன்பாடு. ஆனால் இந்த முதலீடு என்பது நிறுவனங்களில் தங்களுடைய தொகையை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தங்களுடைய பெரிய உயர்ந்த அளவு தொகையை என்ன செய்கிறேன்னா முதலீடு செய்கிறது. இந்த முதலீடு செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வட்டி கிடைக்கும். நல்ல முதலீடுகளுக்கான வட்டி அதிக அளவு இருக்கும். எனவே நிறுவனத்தின் யாருடைய கம்பெனியில் முதலீடு பண்ணுவோம், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இயங்கக்கூடிய நிறுவனத்துக்கு. ஏன்னா அங்கே நல்ல பெற்ற நிறுவனம், புகழ்பெற்ற நிறுவனத்தில் தான் நம்ம முதலீடு பண்ணணும்னு விரும்புவோம் இல்லையா? முதலீடு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், முதலீடு டபுளாக ஆக்குற அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குமாங்கிறத எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தங்களுடைய வருமானம் எதிர்நோக்கி இருக்குன்னா அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி குறித்து பெரிதாக்கிற காண்பாங்க. காரணம் அது லாபம் ஈட்டணும், எந்த இடர்பாடும் அதுக்கு வந்துடக்கூடாது, லாபம் பாதிக்கக்கூடிய தங்களது லாபத்தில் பாதிச்சிடக்கூடாது, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீடு மீதான வட்டிகள் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுல மிகவும் ஆர்வம் காட்டி அந்த நிதிநிலையை குறித்து அறிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவார். இவங்க தான் யாருன்னா முதலீட்டாளர்கள். 3வதாக வாடிக்கையாளர்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த வாடிக்கையாளர் என்பது ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது. இப்போ சில வீடுகளை நம்மளே எடுத்துக்க, ஹமம் சோப் தான் வாங்குவோம், பேஸ்ட் தான் வாங்குவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி தயாரிக்கக்கூடியதையே வாங்கி நுகர்வோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அல்லது சேவைகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் வாடிக்கையாளர். அப்போ இந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன பயன், அவங்க ஏன் அந்த நிறுவனத்தோடு பயனை அடைவாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்மளுக்கு அந்த சேவைகள் கிடைக்குமா என்பதை உறுதி செய்யணும். தொடர்ச்சியாக இதை சப்ளை பண்ணுவாங்களா, அந்த கம்பெனி லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க மூடிட்டேன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமாங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும். எனவே அவங்களுடைய லாபம் ஈட்டும் திறனில் வாடிக்கையாளரும் கூட அக்கறையாக இருக்கிறாங்க, ஆர்வமுடையவர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள்னு கொடுக்கப்பட்டிருக்கும். வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள்.
இந்த வரி அதிகாரிகளுக்கு என்ன ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, லாப நட்ட கணக்கு காட்டக்கூடிய நிகர லாபத்தின் அடிப்படையில் வருமான வரி சட்டம் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த வரியின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரி விதிப்பாங்க இல்லையா. அப்போது அந்த பொருட்களுடைய வருமான வரி, சரக்கு சேவைகளை வைத்து அந்த வருமான வரி விலக்கு என்ன செய்வாங்கன்னா வரிகளை விதிக்கிறாங்க. இந்த வரி விதிப்பதற்கு நிறுவனம் சரியான கணக்குகளை என்ன செய்யணும், தந்து உதவணும். சரியான உண்மையான துல்லியமான நிகர லாப நட்டங்களை அவங்க காட்டணும். அவங்க காட்டினா தான் அந்த சட்டத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, கணக்குகளை பராமரிக்கிறாங்க என்பதை அவங்க உறுதி செய்து கொள்ள முடியும். அதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய வருவாய், செலவுகள், நிதி சார்ந்த தகவல்களை குறித்து அந்த வரி அதிகாரிகளும் பல்வேறு விதமான ஒழுங்குமுறை அமைப்புகளும் என்ன சொன்னால் தேவைப்படுது. அந்த அப்போ அவங்களுடைய அவங்க வரி விதிக்க அதிகாரிகள் நம்மளை என்ன செய்வாங்க, செக் பண்ணி ஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஒழுங்குமுறை அமைப்புகள்னு சொல்லும்போது அரசாங்கம் ஆடிட்டுக்காக வைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அந்த ஒழுங்குமுறை அமைப்புகள் மூலமாக நம்ம நிறுவனத்தினுடைய கணக்குகள், வரவு செலவுகளை என்ன செய்யப்படும், தணிக்கை செய்யப்படுங்கிற ஆர்வத்தோடு அவங்க கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பாங்க. எனவே வரி விதிக்க அதிகாரிகளுக்கும் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கும் சரியான கணக்கியல் பதவிகளை தர்றாங்களான்னு பார்க்குறதுல மிகவும் ஆர்வம் உடையவர்களாக இருந்து அவற்றின் பயனை அனுபவிக்கிறாங்க. அடுத்து அரசு. இந்த அரசுக்கு என்ன பயன் சொல்லும்போது, இப்படி நல்ல பெரிய அளவில் தொழில் தொடங்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வாறு வளர்கிறதோ தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் தொழில்துறையும் என்ன செஞ்சோன்னா அதிக அளவு முன்னேற்றம் அடையும். எனவே இந்த பொருளாதார ரீதியாக தொழில் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு அரசு என்ன செய்யணும், இன்னும் தொழில்களை ஊக்குவிப்பதற்காக சில மானியங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட தொழில்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, தொழில் அமைச்சர்கள் மூலமாக அது நிர்ணயம் செய்யப்படலாம். இப்படி பல்வேறு சலுகைகளை அரசாங்கம் என்ன செய்யணும், கொடுக்கறதுக்கு முன் வரும். அப்போ இந்த அரசாங்கம் கொடுக்க முன் வரும்போது தொழில் வளர்ச்சிகளை குறித்து அவங்க மிகவும் கவனத்தோடு, ஆர்வத்தோடு, ஈடுபாடோடு கவனிப்பாங்க. இப்போ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுது இந்த நிறுவனங்கள்லாம் பின்பற்றுறாங்க என்று அரசு உறுதி செய்யணும். அப்போ இந்த அரசு உறுதி செய்தால் மட்டுமே அதே போன்ற பல்வேறு தொழிற்சாலைகள், பிரான்ச்சஸ் திறக்கிறதுக்கெல்லாம் அரசு பல சலுகைகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்க நமக்கு என்ன செய்யணும், முன் வரும். எனவே அரசும் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய தொழில்துறை சார்ந்த கொள்கை முடிவுகளை எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறது. அடுத்ததாக 6வது பாயிண்ட், ஆராய்ச்சியாளர்கள். அந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிதிநிலைகளை பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்வாங்க. இது உனக்கு 12th அந்த பாடங்களை குறித்து விரிவான இருக்கும். நிதிநிலை அறிக்கைகளை பயன்படுத்திய பகுப்பாய்வு, மதிப்பீடு செய்தல். அதாவது சொத்து, கடன், நாளைக்கும் கடனீந்தோருக்கும் உள்ள உறவுகள், முதலுக்கும் முதலீடுக்கும் உள்ள வேறுபாடு, கடன் விற்பனைக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம், கடன் கொள்முதல் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ நிதிநிலை அறிக்கைகளை பயன்படுத்தி பகுப்பாய்வு மதிப்பீடு செய்வதற்காக இந்த ஆராய்ச்சியாளர்கள் கணக்கியல் தகவல்களை பயன்படுத்த முன்வருகின்றனர். கணக்கியல் தகவல்களை பயன்படுத்துவதற்காக முன்வருகின்றனர். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு, அதாவது நடப்பு விகிதம், நீர்மை விகிதம், துல்லிய நீர்மை விகிதம் இப்படின்னு சொல்லிட்டு நீ 12th அதனுடைய விரிவாக்கத்தை படிக்கலாம். எனவே ஒவ்வொரு கணக்கியல் சம்பந்தப்பட்ட விகித ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா கணக்கியல் தகவல்களை பயன்படுத்த முன் வருகின்றனர். அடுத்ததாக லாஸ்ட் பாயிண்ட், பொதுமக்கள். இந்த பொதுமக்களை பொறுத்தளவில் நிறுவனம் இருக்கிறனால நிர்வாகம் லாபம் ஈட்டுதாங்க இல்லையா. இந்த வருவாய் ஈட்டும் திறன், நிலைத்து தன்மையில் அவங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்குது. காரணம் அவங்களுடைய சமுதாயம், சொசைட்டி அந்த என்ன செய்யணும், வளர்ச்சி அடையும். இதனால் வேலை வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறனால அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு பொறுப்புணர்வோடு ஒரு சமுதாயம் செயல்படுவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றனர். இவை அனைத்தும் புற பயனீட்டாளர்கள் பட்டியலில் அடங்கும். கடனீந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள், அரசு, ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள் போன்றவை அடங்கும். ஓகே, இன்னும் ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் முடிக்கிறதுக்கு பிள்ளைங்களே கவனமாக கவனிங்க. கொடுக்கப்படுற அசைன்மெண்ட்டையும் இந்த லீவு நாட்களில் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓகே.